அங்கே ஒப்புவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலரும் மூப்பரும் அந்த சட்டங்களை இந்த சீசரிடத்தில் ஒப்புவிக்கவில்லை என்றால் சபை வளர்ந்திருக்குமா? சபை ஒருபோதும் வளர்ந்திருக்க. அப்போ அவர்கள் ஒப்புவிக்கும் போதே அவருடைய நோக்கம் என்னவென்றால் அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் சபை விசுவாசிகள் பெருக வேண்டும், சபை பெருக வேண்டும். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சட்டங்கள் இதை எல்லா விசுவாசிகளும் ஒருவர் தவறாமல் கை கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடும் ஆதங்கத்தோடும் அவர்கள் அதை ஒப்புவிக்கிறார்கள். அது அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, சபைகள் எங்கெல்லாம் பட்டணங்களிலே இருந்ததோ ஒவ்வொரு பட்டணத்திலும் போகும் பொழுது இந்த விதிக்கப்பட்ட சட்டங்கள் அதை அங்கே இருக்கிற சீசரிடத்தில் ஒப்புவித்து அப்புறம் அடுத்த சபைக்கு போவாங்க, அடுத்த சபைக்கு போவாங்க, அடுத்த சபைக்கு போய்கொண்டே இருப்பாங்க. இப்படி ஒப்புவித்து அதற்கு அந்த சபையின் மக்கள் கீழ்ப்படியும் பொழுது சபைகள் வளர்கிறது. நம்முடைய பார்வையில் ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வையில் ஆச்சரியம் அல்ல. ஆண்டவர் தந்த நோக்கம் நிறைவேறின பொழுது அது ஆண்டவருக்கும் கொஞ்சம் கூட சந்தோஷமான ஒரு காரியம். அதனால சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. பட்டணங்கள் தோறும் இப்போ நம்ம வால்பாறையில் இருக்கிறோம். வால்பாறை மற்ற கீழே பார்த்தா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் பட்டணங்கிறதை போல் நம்ம ஏரியாவில் 66 எஸ்டேட்டு, அப்புறம் ஒரு 10 குட்டி எஸ்டேட் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நம்மளை கூட பட்டணம் சொன்னால் தவறாகாது. அப்போது எல்லா பட்டணங்களிலும் ஒப்புவிக்க வேண்டிய இந்த விதிக்கப்பட்ட சட்டங்கள் இது அந்த காலத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருந்ததை போல இந்த காலத்தில் நான் ஒப்புவித்திருந்தால் நிச்சயமாக சபை வளர்ந்திருக்கும். ஆனால் அப்படி இந்த அப்போஸ்தலர்கள் போல மூப்பர்களை போல இன்றைக்கு ஊழியர்களும் சபையில் மூப்பர்களுமாக இருக்கிறவர்கள் இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து சபையில் விசுவாசிகள் சேர்ந்துட்டா போதும், பரலோகத்துக்கு வந்துட்டா போதும், ஏதோ கடமைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட்டங்கள், அப்புறம் இடையில ஒரு பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் நடத்தினா போதும் அப்படி என்று தான் இந்த காலத்தில் இருக்கிற ஊழியர்களும் மூப்பர்களும் இருக்கிறாங்க. நான் இந்த சபை வளராது, இது ஒருவேளை நாம் ஒழுங்காக பிரசங்கம் பண்ணாமல் அடிக்கடி பிரசங்கம் பண்ணாமல் இருந்தால் கழுதை தெரிஞ்சு கட்டணுபான கதை மாதிரி ஆனால் கூட ஆயிரும். அப்படித்தான் இன்றைக்கு அநேக இடங்களில் சபை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, விருத்தி அடைஞ்ச மாதிரி தெரியல, பெருகின மாதிரி தெரியல. ஆனால் இங்கே அந்த அப்போஸ்தலர்களை பார்த்த உடனே, அந்த மூப்பரை பார்த்த உடனே அந்த விசுவாசிகள் என்ன சந்தோஷம் தெரியுமா? என்ன சந்தோஷம் கேட்டிங்கன்னா, எங்களுக்கு விதிக்கப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, இது இல்லாமல் இருந்தால் நாங்கள் எப்படி வளர முடியும், வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், அதை ஒப்புவிக்கிறீங்களா? தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு அதை விளாபாரியாய் படித்து அதன்படி செய்ய எல்லாரும் தீர்மானம் பண்ணி செயல்பட்டார்கள். இதை கண்ட ஆண்டவர், சபையின் நாயகர், சபைக்கார் ரத்தம் சிந்தினவர், அந்த சபைகளை பெருக பண்ணினார். அதனால் சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் இவர்களை ஆரம்ப விசுவாசிகள் மதிக்க வேண்டிய நிலைமையில் மதித்து கனம் பண்ண வேண்டிய நிலைமையில் கனம் பண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் இந்த ஊழியர்களையும் மூப்பர்களையும் சபையில் சேர்ந்த விசுவாச மக்கள் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவர்களை மதிக்கிறார்களா, கனம் பண்ணுகிறார்களா என்பதே ஒரு கேள்வி. இந்த ஊழியர்களையும் இந்த மூப்பர்களையும் மதிக்கவில்லை என்றால் அவங்க சொல்கிற அவங்க கொடுக்குற இந்த விதிக்கிற சட்டத்தை எப்படி கை கொள்ள மனசு வரும்? ஆனால் அவங்க நமது நிமித்தம் அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு, சட்டத்தை பெற்றுக்கொண்டு நம்ம இருக்கிற இடம் வரையில் தேடி வந்து கொடுக்குறாங்களே, இதை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டியது எவ்வளோ அவசரம். அவங்க முக்கியமானவங்க, அவங்க கையில் வருகிற இந்த விதிக்கப்பட்ட சட்டம் ரொம்ப முக்கியமானது என்று அவங்களையும் மதித்து, அவங்க கொண்டு வந்த அந்த சட்டங்களையும் மதித்து அதை கை கொள்ள ஆரம்பித்தார்கள். சாதாரணமாக சபையில் ஊழியர்களோ அல்லது சபை நடத்துகிற மூப்பர்களோ
மனுஷீகமான ரீதியில் விசுவாசிகளிடத்திலிருந்து தங்களுக்கு மதிப்பு வேண்டும், கணம் வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அப்படி நினைக்கிறதாக வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அவர்களை மதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் செய்ய தவறினால் அவங்களுடைய உபதேசமோ அவங்களுடைய ஆலோசனையோ நம்முடைய காதுக்குள்ளேயே போகாது. அதனால நான் ஒரு ஆசீர்வாதம் கூட பெற மாட்டோம். என்னமோ காலப்போக்கு வருவோம், கேட்போம், போவோம், அவ்வளோதான். இவர்களை நாம் மதிக்க வேண்டும், இவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான் யார்? ஈசாய், தாவீதனுடைய அப்பா. அவர் என்னை மதிக்க சொல்லலை, ஆனால் ஜனங்கள் அவரை மதித்தார்கள். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே தன்னுடைய சகோதரில் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று யாபேசை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாயிருந்தான். அவனுடைய தாய் அவனை பெற்றபோது துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு தாயே பெயரிட்டாங்க. நாம் எத்தனை ஜபம் கேட்குறோம், ஜபம் பண்ணுறோம், கேட்கப்படுறதில்லை அநேக ஜபங்கள். ஆனால் அவன் செய்த ஜபத்தில் ஒரு வரியை கூட ஆண்டவர் விடலை. எல்லா வார்த்தையும் கேட்டு எல்லாவற்றுக்கும் பதில் தந்தார் தெய்வம். அவன் என்ன சகோதரர் மத்தியில் கனம் வேணும்னு கேட்டானா? ஆனால் சகோதரர் அவனை கனப்படுத்தினான், கனமுள்ளவனாக இருந்தான். அப்போ தேவ ஊழியத்தில் இருக்கிறவங்களை மதிக்கணும், கனம் பண்ணணும். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவனுடைய வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். என்ன பெரிய அந்தஸ்துக்குரியவன் அந்த ஆசாரியன்! வேற யாரும் இஸ்ரவேல் சமுதாயத்தில் அப்படி பெயர் பெற முடியாது. அவன் சேனைகள் கர்த்தருடைய தூதன். ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தால், கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய், அவன் சாதாரணப்பட்ட ஆள் அல்லங்க. கர்த்தருடைய தூதை பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய கர்த்தருடைய தூதன். புதிய ஏற்பாட்டில் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரலாம் என்ன வேண்டும். அவர்களுக்கு ஒரு கணம் கொடுத்தா போதாது, அவர்களுக்கு ரெட்டிப்பான கணம் கொடுக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்தீங்களா? ஊழியக்காரன் அவங்கள விட மோசமாக என்றீங்களா? சபையில் பொறுப்பானவங்கள அவர் நாங்கள் ஒன்று தாங்க. அப்படி இதே வால்பாறையில் ஒரு முறை சபையில் இருக்கிற சிலர்லாம் கூடி ஊழியக்காரனு விசுவாசி ஒன்றான்னு பேசி கடைசியில் எல்லாரும் ஒன்று தான் சொல்லி பேசி இப்போ அவங்களெல்லாம் பின்வாங்கி போனாங்க. இதெல்லாம் விஷமத்தனமான காரியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணுற காரியம். இந்த கலகம் பண்ணவங்க கடைசியில் மண்ணுக்குள்ளேயே போனாங்கன்ற சரித்திரமெல்லாம் பைபிளில் வருது. நாம் ஆண்டவரை கனப்படுத்துகிறோம், ஆண்டவரை மதிக்கிறோம் என்றால், இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தலோ அதை எனக்கே செய்தல் என்று ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டோமா? அவங்கள நீங்கள் கனப்படுத்துறதுனால, அவங்கள மதிக்கிறதுனால அவங்க என்ன அகம்பாதம் பிடிச்சவங்களா பெரும் பிடிச்சவங்களா மாறுவாங்கன்னு அப்படி நினைக்காதீங்க. அப்படி உண்மையான ஒரு ஊழியக்காரன், உண்மையான ஒரு மூப்பன் அப்படி ஒரு காலத்தில் செய்ய மாட்டான். எல்லா கணத்தையும் ஆண்டவர் கொடுப்பான தவிர தனக்கென்று அவன் ஒன்றும் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆண்டவர் எல்லா இடத்துல இருப்பார். அவர் இருக்கிற இடத்துல எதையும் வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. அவரை சுமக்கிற கழுதைகளாகத்தான் இன்றைக்கு சொல்லப்போனால் ஊழியர்களும் மூப்பர்களும் இயங்க முடியும். 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை நம்புங்கள், ஃபுல் ஸ்டாப். அப்படியா? தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள். யோசபாத்து எதிர்பாராத நிலைமையில் பெரிய எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் எல்லாம் யுத்த இராணுவங்களை, யுத்த ஆயுதங்களை கணக்கு பண்ணுங்க. நாம் சத்துருக்களை ஒரு கை பார்க்கலாம். இஸ்ரவேலின் ஜெயபலவான அவர் நம்மிடத்தில் உண்டு, சேனையில் கர்த்தர் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி வம்பு பேசக்கூடாது.
உபவாசத்தினால இப்போ நம்ம தேவனை தேடினா தான் நாம் சத்ருவை மேற்கொள்ள முடியும். அந்த சமயத்தில் அவர் சொல்கிற காரியத்தை பார்த்தீங்களா, அவர் தாங்க ராஜா. கர்த்தரை நம்புங்கள், தீர்க்கதரிசியை நம்புங்கள். அவங்க 2 காரியத்தை செய்தாங்க. அதனால் சத்துருக்களை போய் வெல்லுகிறதுக்கு இவங்க ஒன்றும் உபயோகிக்காமலே ஆண்டரை துரத்தி அடித்து இவங்க போய் அப்புறம் ஜெயிச்சாங்கன்ற வரலாறு தான் வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் அதற்குள்ள பலனை அடையாமல் போவதில்லை என்றே சொல்றார். அப்போ சீசனின் நாமத்தின் நிமித்தம் சீசனை ஏற்றுக்கொள்கிறவன் அதற்குள்ள பலனை பெறுவான். இப்படி ஆண்டவர் ரகப்படுத்தி அங்கே 3 பேரை பற்றி சொல்றார். அதில் தீர்க்கதரிசியை பற்றி சொல்றார். நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கனப்படுத்தி அவளை மதிச்சாத்தானே அவங்க உற்சாகப்பட்டு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுவாங்க. மதிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, சொல்ல கீழ்ப்படிய மாட்டாங்கன்னா பிரசங்கம் ஒன்றும் ஓடாது, சபையை உற்சாகமாக நடத்த மாட்டாங்க. எங்கள் விசுவாசிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஊழியக்காரனை அவ்வளோ மதிப்பாங்க, மூப்பொருளை அவ்வளோவா கனம் பண்ணுவாங்க. சில ஊழியக்காரருடைய மனைவிமார் தங்களுடைய புருஷனை பாஸ்டர்ன்ற வார்த்தைக்கு பேசாத பெண்களை நான் பார்த்துருக்குறேன். நம்ம பாஸ்டர்னு சொல்றதுல பாஸ்டர் சொல்ல வேணாம், யார் பாஸ்டர்? ஆண்டவர் தவிர. ஆனால் ஊழியக்காரர் அந்த 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 மதிப்பு கொடுத்தீங்களா? அப்போத்தான் இந்த விதிக்கிற சட்டம் அது வாழ்க்கையில் பலன் செய்யும். அவர்கள் ஒப்புவித்ததை ஏற்று செயல்பட உடனே ஆரம்பிச்சாங்க. இதில் காலதாமதம் போஸ்ட்போன் பண்ணுறது ஆபத்தான காரியம். நாங்கள் பெருகணும், அதுக்கு இங்கே நியமிக்கிற இந்த விதிக்கிற கட்டளைகளை நாங்கள் உடனுக்குடனே கை கொள்வோம் என்று குடும்பமாக தனியாக சபையாக தீர்மானித்து செயல்பட ஆரம்பித்தாங்க. அப்படி செயல்பட ஆரம்பித்ததுக்கு இதுதான் அடிப்படை காரணம் என்று நான் எண்ணுகிறேன். அது என்ன காரணம்னா 2 பைபிள் வசனங்கள் வருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:23. அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ விசுவாசிகள் ஆயிட்டாங்க, ஞானஸ்நானம் கொடுத்து சபைகளே வந்துட்டாங்க. போதுமில்ல, கடமை முடிஞ்சதல்லவா? அப்படி சொன்னால் குழந்தை பெற்றாச்சு, கடமை முடிஞ்சதா? குழந்தை பிற்பாடு தாங்க கடமையை ஆரம்பிக்குது. தூங்க முடியாதபடி பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அதை ரொம்ப விசேஷமானவர்களை கவனிக்கணும். இல்லை என்றால் 10 மாதம் சுமந்து பெற்றது வீணாக போயிடும். பவுலப்போஸ்தலர் சொல்றார், நான் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கலாத்தியர்கள் ஒருத்தர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசிகள் என்ன செய்யணும்? அங்கே பாருங்க, அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வச்சு அந்தந்த சபைகளில் ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தாருன்னா, பட்டணங்கள் தோறும் இந்த மூப்பரை ஏற்படுத்தி வச்சு அங்கே விசுவாசிகள் கூடுறாங்க. பார்த்தீங்களா? எத்தனை விசுவாசிகள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் ஒப்புவிக்கிறாங்க. விசுவாசி பற்றி கொண்ட கர்த்தருக்கு. நீங்கள் இப்போ கர்த்தருக்கு சொந்தமானவங்க, நீங்கள் வேறு யாரும் சொந்தமாக உங்களை மேலே உரிமை பாராட்ட முடியாது. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு ஒப்புவித்தார்கள். நாம் இந்த மாதிரி செய்யலையே, இத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்கிறேன், விசுவாசி பற்றுக்கொண்ட கர்த்தருக்கு நான் ஒப்புவித்து ஒரு கூட்டம் நடத்துறதே இல்லையே, அப்படி எப்படி சபை வளர்றேன்? இந்த விசுவாசிகளுக்கு என்ன பொறுப்பு வரும்? அதனால தான் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு ஒரு வித்தியாசம் பண்ண முடியல, அவங்க ஒரு சொல்லையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், கிராம பாஷையில் சபை நடத்த விட மாடு மேய்க்க போகிறது நல்லது. ஏன்னா அந்த மாடு சொன்னபடி கேட்கும். ஆனால் இந்த விசுவாசிகள் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்களே. அதனால் அவர்களை முதலாவது கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்புறம் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இப்போதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இது யார் என்று கேட்டால்
எபேசுவில் இவர் மிலேத்துவில் இருக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி அங்கே இருந்து மூப்பர்களை வரவழைக்கிறார். எத்தனை பேரும் தெரியல, நான் நினைக்கிறேன் நிறைய மூப்பர் இருந்திருப்பாங்க. அவங்க எத்தனை வருஷம் அனுபவசாலிகள், சபையை கண்காணிச்சிருக்கிறாங்க, சபைக்கு போதனை பண்ணியிருக்கிறாங்க. சபையர் எல்லாருக்கும் இவர்கள் மூப்பர்கள் என்று நல்லாவே தெரியும். வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா மூப்பர் இல்லாத சபையே இல்லை என்றே சொல்லலாம். பைபிள் அப்படி சொல்லியிருக்குது. அந்த தீத்து இடத்துல பவுல் சொல்லும்போது, குறைவானவர்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக நீ பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்து, நீ நினச்சபடி ஏற்படுத்திடாத. அந்த மூப்பருக்குள்ள தகுதி என்ன, அப்படி தகுதி இல்லாதவங்கள மேடையிலே ஏற்றாத, அவங்களால சபை வளராது. அந்த நிலைமையில் அவர் சொல்கிறார். இங்கே பாருங்க, எத்தனை வருஷம் அனுபவம் இருந்தால் என்ன, இப்போ அவங்களெல்லாம் கூட்டி வச்சு உங்களை தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இனி உள்ள காலங்களில் தேவனை அவர்கள் கூடுதலாக அறிவார்கள். இனி உள்ள நாட்களில் வேத வசனத்தை அதிகமாக வாசித்து தியானித்து அந்த காரியங்களை தேவனுடைய திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவார்கள். மூப்பர்களையே ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அவசரம் இருக்குதே. வால்பாறை சபையில் என்னைக்காவது மூப்பர்களை சொல்லி சபையில் அறிவித்து அவங்கள முன்னால் வர வச்சு சபையார் முன்னால் தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு நான் என்னைக்காவது சொன்னேன்னா? சொல்லலை. இல்லை, கூப்பிட்டா வருவாங்களா? அல்லது அவங்க அதுக்கு தகுதி உண்டா? இது செய்யாமல் இருந்தால் எப்படி சபை வளரும்? இந்த ரெண்டு காரியத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அடிபணிந்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள், சம்மதித்தார்கள். நாங்கள் விசுவாசத்துக்கு பற்றி கொண்ட கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? அப்போஸ்தலரும் மூப்பரும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ரெண்டாவது, நாங்கள் இத்தனை வருஷம் சபை நடத்துகிற மூப்பர்களாக இருந்தாலும் எங்களுக்கு பெருமை அகம்பாதம் ஒன்றும் கிடையாது. பெருமை அகம்பாதம் உலக மனுஷன்கிட்ட இருக்கேன். நாங்கள் மிகவும் தாழ்மையுள்ளவர்கள். இப்போ எங்களை தேவனுக்கும் மறுபடியும் தேவனுக்கும் அவருடைய கிருபையில வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நல்லது தானே செய்கிறீங்க. நாங்கள் அதற்கு சம்மதிக்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம், அதற்கு இணங்கி போகிறோம். இதை செய்ததுனால தான் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் பார்க்கும்போது 16ஆம் அதிகாரத்தில் அவர்கள் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். ஏற்கனவே இந்த ஒப்புவிக்கப்பட்ட பழக்கத்தை அவங்க அபியாசத்தில் கொண்டு வந்திருந்ததுனால இதென்ன அவங்க இப்படி எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களே, இந்த சட்டங்களை இதெல்லாம் கை கொள்ள முடியுமா அப்படின்ற விதண்டாவாதம் பண்ணுகிற ஒரு நபர் கூட அங்கே இல்லாமல் அவங்க எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி அதனால சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்று நாம் பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்தலான வாழ்க்கை என்பது எனக்கும் தேவை, இந்த சபையில் உள்ள எல்லாருக்கும் தேவை, ஸ்தலத்தில் எங்கே கூடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவை. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, மோசே உங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்கள். யாரிடத்துல சொன்னார்? அதாவது ஆண்டவர் மலையில் பிரமாணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், கீழே பிரமாணம் மீறப்படுகிறது. உன் தேவனாய கர்த்தர் தவிர வேறு ஒருவரையும் நமஸ்கரிக்கவும் வணங்கவும் வேண்டாம், எனக்கு ஒப்பாக வெள்ளியினால தெய்வங்களையும் பொன்னினாலும் உண்டாக்காதே, அப்படி செய்கிறவர்களை 3ஆம் நாளாம் தலைமுறை வரையில் நான் விசாரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறார். அவர் பேசிகிட்டு இருக்கட்டும். கீழே விக்கிரக ஆராதனை நடக்குது. பொன் கன்று குட்டியை செய்து புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருந்தார்கள். சீக்கிரமாக போ, சீக்கிரமாக அவங்க தேவனுடைய இந்த கட்டளை விட்டு விலகிட்டாங்க. மோசே பார்த்தார். அவருக்கு இருந்த கோபம் பயங்கரமாயிற்று. கையில் இருந்த ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த பலகையை ஓங்கி எரிந்தார். அந்த கன்றுக்குட்டி மேலே, நந்தி மேலே அதை உடைச்சார். சுக்கு நூறாக்கி அரைக்க சொல்லி எல்லார் வாயிலை ஊற்றி குடி என்ற நிலைமையில் அந்த காரியங்களை செய்தார். அந்த சமயத்தில் நீங்கள் அதாவது மகன் தவப்பேன் மாமா மச்சான்னு பார்க்கவே செய்யக்கூடாது. இதில் இன பந்துக்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிடிப்பட்டயத்தை துணிஞ்சு வெட்டி வீழ்த்து 3000 பேரை வெட்டி வீழ்த்துனாங்க. என்னுடைய மகனை வெட்டணும்னா சாதாரண நினைக்கிற காரியமா? என்னுடைய அண்ணனை இப்போ என் பட்டயத்தை எடுத்து வெட்டுகிறது என்பது சாதாரண காரியமா? துணிச்சல் வேணும் அல்லவா? ஆம், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக செய்கிற எவனையும் வெட்டி வீழ்த்து, அவன் இருந்த உலகத்தில் மற்றவர்களை கெடுத்து குட்டி சவராக்குவான் அப்படி சொல்லி
அவங்க அதெல்லாம் செய்துட்டாங்க. பெரிய தீர செயல் நம்ம செய்வோமா? செய்தது உண்டா? பிரசங்கம் கேட்டு எத்தனை காரியத்தை மீறி இருக்கிறோம். ஆனால் இது போதாது. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? உங்களை பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுங்கள். சிலர் மெத்த படித்த மேதாவி மாதிரி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் மெத்த படிக்கலைங்க. நீங்கள் இன்னும் படிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் வளர வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கேட்டு ஆலோசனை கேட்டு நடத்த வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. நான் பலவேறு இடங்களில் போகும்பொழுது எனக்கு என் மேலே பாசத்தோடு நேசத்தோடு எத்தனை பேர் என்ன நல்ல அருமையான ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க, கடிந்து கொண்டு கூட பேசியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன கடிந்து கொண்டு பேசுகிறீங்க? நான் தேவ ஊழியக்காரனாக்கு 45 வருஷம் அனுபவம். நீங்கள் நேற்று வந்தாலும் என்ன கடிந்து கொள்றதுக்கு நீங்கள் யார் அப்படி கேட்ட சரித்திரமே கிடையாது. நல்ல நோக்கத்தோட தானே அவர் சொல்கிறாரு. நான் இன்னும் பிரயோஜனப்படணும், இன்னும் பயன்படணும் தானே சொல்கிறாரு. அந்த நிலைமையில் என்னை நான் மறுபடியும் பிரஷ்ட செய்யக்கூடிய அவசரம் எனக்கு உண்டு. நாளைக்கு சாக போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் நான் பிரஷ்டைக்கு உட்பட்டவன், அப்பாற்பட்டவனே கிடையாது. பிரஷ்டை பண்ணிக்கொள்வேன். சரி, விதிக்கப்பட்ட சட்டங்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அதை நீங்கள் உணரணும், நானும் உணரணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தால் சிலர் தாங்க சபைகளில் இருக்கிறவங்க சட்டத்தின்படி நடக்கிறாங்க, அநேகர் சட்டத்தின்படி நடக்கிறதில்லை. இதை மற்றவங்களுக்கு கவனிக்கிறாங்க. என்ன உங்கள் சபையில் அவங்க சொல்கிறீங்க, அந்த மாதிரி நல்லா இல்லையே. அப்புறம் சபைக்குள்ளே வர்ற புதுசாக இருக்கிறவங்க கூட இவங்களெல்லாம் ரொம்ப வருஷம் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க சொல்கிறீங்க, மந்தம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு நேற்று வந்த ஒரு விசுவாசி சொன்னால் இதை போல் ஒரு அவமானம் என்ன இருக்கும்? அப்போ இதுவரைக்கும் நாம் கேட்டது சத்தியமா அசத்தியமா? அசத்தியம் நான் சொல்லவே கிடையாது, சத்தியம் தானே சொன்னேன். அப்போ இங்கே விதிக்கப்பட்ட சட்டங்கள் நான் ஒவ்வொருவருக்கும், அது சட்டங்கள் மாத்திரமல்ல திட்டங்கள் கூட. நீங்கள் எபேசியருக்கு நிறுவம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தால் அங்கே எழுதப்பட்ட காரியம் சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி. நியாயப்பிரமாணம் என்று சொல்றது சட்டத்தோடு நிற்கல, சட்ட திட்டங்கள் அடங்கின நியாயப்பிரமாணம். அது ஜீவப்பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவப்பிரமாணம் ராஜரீக பிரமாணம் எத்தனை பேருக்கு கொடுக்கப்படலை. ஆனால் நமக்கு ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிறார். அதை கை கொள்ள வேண்டியது அவசரம் எவ்வளவு. விதிக்கப்பட்ட சட்டங்களை ஒப்புவித்தார்கள், அதனால சபைகள் நாளுக்கு நாள் பெருகின. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தால், நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இந்த கற்பனைன்னு சொன்ன உடனே இந்த கற்பனையை கை கொள்ளுகிற அந்த சபையாருக்கு ரொம்ப இஷ்டம். உங்கள் இயேசுநாதரே சொல்லியிருக்கிறார் கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்லி. இயேசுநாதர் என்ன கற்பனை கொடுத்தார்? அன்பு தானே கற்பனையாக கொடுத்தாரு, வேற ஏதாவது கற்பனையாக கொடுத்தாரு? பைபிளை ஒழுங்காக படிக்கிறது இல்லை, சும்மா மேலே படிச்சுக்கிட்டு பெரிய வேத பண்டிதர் மாதிரி எங்களுக்கு தான் பைபிள் நல்லா தெரியும் அப்படி எவனோ ஒருத்தன் சொல்கிறான்னு அவனுக்கு நல்லா பைபிள் தெரியாதுதான் அர்த்தம். அதனால் நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கஷ்டமா என்று கேட்டால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னா கை கொள்ளுகிறதுக்கு நிறைவேற்றுகிறதுக்கு இந்த சட்ட திட்டங்கள் அது பாரமானவைகள் அல்ல. அதை நாம் முதலாவது புரிந்திருக்க வேண்டும். இந்த சட்ட திட்டங்கள் என்று சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அதாவது ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டொரு அப்படி என்று இளைஞனாகி தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ ஆரோக்கியமான உபதேசங்களின் சட்டத்தை கை கொண்டு. அவர் சபையில் ஊழியராக இருக்கிறாருங்க, மூப்பராக இருக்கிறாருங்க. இன்னொரு பவுல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பவுல அப்போஸ்தலன் சொல்றார், என்னை போல கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே, என்னை போல மனதுள்ளவனு சொல்றாரு. அப்படி சொன்னாலும் நீயோ ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு சட்டத்தை விட்டுறாத என்று சொல்றார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால், மல்யுத்தம் என்று சொல்றது ஒருத்தர் கட்டி பிடிச்சி சண்டை போட்டு ஜெயிக்கிறது மல்யுத்தம். சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணப்படாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான்.
விசுவாசிகளான தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட போது பரலோகத்துக்கு போனால் போதும்னு நினச்சோம். அது குழந்தை தன்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உபதேசங்கள் கேட்டு வளரும் பொழுது நாம் பரலோகத்துக்கு போய் கிரீடங்கள் பெற வேண்டும், ஆண்டவரிடத்திலிருந்து பலன்களை பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுக்கு இந்த பூலோக வாழ்க்கையில் ஓடுறோம், போராடுறோம், அப்புறம் மல்யுத்தத்தை போன்ற காரியங்கள் செய்கிறோம். ஒருவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். முடி வேண்டான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு முடிசூட்டப்பட வேண்டாங்க. பரலோகத்தில் போகும்போது எனக்கு ஆண்டவர் பலனே கொடுக்க வேண்டாங்கடி இங்கே தான் சொல்லுவீங்க. அங்கே போய் பார்த்தா முடிசூட்டப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள், ஆண்டவரிடத்தில் வெகுமதி பெறக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கும்போது உங்களை கொண்டு எங்கே நிறுத்துறது? அதனால சட்டத்தின்படி, இது சட்ட திட்டங்கள் அடங்கினது, சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும். இந்த பைபிள் சட்டங்களை கை கொண்டவர்கள் உண்டா? அதனால தானே ஆரம்ப சபையில் வளர்ந்து சிலைன்னு வளர்ந்துருக்காதே. சங்கீதம் 18:22, சங்கீதம் 119:5, 100 இந்த 2 வசனங்களில் தாவீது தான் தேவனுடைய வசனத்தை கை கொண்டதாக, சட்டத்திட்டங்களை கை கொண்டதாக சொல்லுகிறார். அவரே சொல்கிறார், வேற யாரும் சொன்னதல்ல. ஏன்னா அவர் சொல்கிறதான் இறுதியாக இருக்க. அவரங்க கூடியும் சொல்லுவாங்க, குறைச்சும் சொல்லுவாங்க, அல்லது அவர் கற்பனையில் கை கொள்ளவில்லை என்றே கூட சொல்லி போடுவாங்க, யோபு குற்றம் சொன்னதை போல. அவர் சொல்கிறதான் சரியான சாட்சி. அப்புறம் என்ன வாசிக்கிறேன்? சங்கீதம் 99:7 மோசே, ஆரோன், சாமுவேல் இவர்கள் எல்லாரும் சாட்சி பிரமாணங்களை கை கொண்டார்கள், வேதத்தை கை கொண்டார்கள். தாவீது கை கொள்ள முடியுமா? மோசே, ஆரோன், சாமுவேல் நாங்கள் உலகத்தில் தானே இருக்கிறோம், எங்களால் இவ்வளவு பிரமாணங்களை கடைப்பிடிக்க முடியுமா, கை கொள்ள முடியுமா? இப்படியெல்லாம் கேட்கல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 இங்கே பார்த்தா அந்த சகரியா, எலிசபெத் அவங்களுக்கு குழந்தை கூட இல்லை, குழந்தை பெறக்கூடிய வயசெல்லாம் தாண்டி தான் குழந்தைய பிறக்குது. யோவான் சொன்னன் பிறந்தேன். அவர்கள் தேவனிட்ட சகல கட்டளையின்படியையும் கற்பனையின்படியும் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். என்ன ஆச்சரியமான காரியம்! உங்களை போல என்ன போல மனுஷர் தாங்க. ஆனால் கை கொள்ள வேண்டும் என்ற தீவிரம் அவர்களுக்கு இருந்தது. அதனால் அதை செய்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:6 சீசரிடத்தில் சுவிசேஷங்களை வாசிக்கும் போது பல குறைபாடுகளை நான் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிற காரியத்தை பார்த்தீங்களா? அவர்கள் பிதாவே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறார், உமது வசனத்தை கை கொண்டிருக்கிறார். யார்? 11 பேரும். அந்த 12வது ஆளை ஆண்டவர் லிஸ்ட்லேயே வைக்கல. அதனால தான் அவர் தூக்கில் தொங்கிட்டார். ஆண்டவர் மறிக்கும் போதே அவர் போய் மறிச்சிட்டார், யூதாஸ் காரியத். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை கை கொள்வதாங்க முக்கியம். 1 கொரிந்தியர் 7:19 வாசிக்கின்றா, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. விருத்த சேதனம் பெற்றுக்கொண்டிருக்கிறதா ஒருத்தர் சொல்கிறாரு, அதனாலையும் ஒன்றுமில்லை. ஒருத்தர் விருத்த சேதனமே பெறவில்லைன்னு சொல்கிறார், அது ஒன்றுமில்லை. கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். இன்றைக்கு நிறைய பேர் விருத்த சேதனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் நிற்கிறாங்க, கற்பனைகளை கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க, அப்புறம் கற்பனைகளை கை கொள்கிற காரியத்தை விட்டுடுறாங்க. பழைய ஏற்பாட்டில் அதாவது விருத்த சேதனம், புதிய ஏற்பாடில் ஞானஸ்நானம். இது எது முக்கியம் அப்படின்னு கேட்டால், அதாவது விருத்த சேதனம் இல்லாமையும் விருத்த சேதனம் உள்ளதும் காரியம் அல்ல, கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம் என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்கிறார். சரி, நம்ம பெட்டி என்ன? நம்ம கற்பனையில் கை கொண்டிருக்கிறோமா? நம்முடைய மனசாட்சிக்கு தெரியுதா? மற்றவங்க நாம் கற்பனையில் கை கொள்கிறோன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு நாம் தான் அறியணும். கொலோசியர்கள் நிருபம் 3:16 வாசிக்கும்போது, கிறிஸ்துவின் வசனம் சகல பரிபூரணத்தோடும் உங்கள் இருதயத்தில் வாசமாயிருப்பதாக. அப்போ பரிபூர்ணமாக நம்முடைய இருதயம் முழுவதையும் கிறிஸ்துவின் வசனம் நிரப்பி இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. என்னுடைய வாழ்க்கையில்
வசனம் இல்லாத இடமே இருக்கக்கூடாது. வசனத்தினால நிரம்பின ஒருத்தனாக இருக்கணும், பைபிள் மேனாக இருக்கணும், பைபிள் உமனாக இருக்கணும். எல்லாரும் பற்றியும் அதான் உண்மை. அது வசனம் தானே. ஆனால் 4ஆம் அதிகாரம் 6 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் கிறிஸ்துவின் வசனம் அது அவருக்குத்தான் சொந்தம் சொல்லியிருக்குது. சகல ஞானத்தோடு நம்முடைய இருதயம் முழுதும் வாசமாக இருக்கணும் சொல்லி, ஆனால் அதற்கு கீழ்ப்படிஞ்சு அதை அனுபவத்தில் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால், அதே கொலோசியர் விசுவாசிகள் 4ஆம் அதிகாரம் 6 வசனத்தில் உங்கள் வசனம் உப்பால் சாரம் இருந்ததாகவும் கிருபை விருந்தினதாகவும் இருக்க கிடையாது. இப்போ அது ஆண்டவருடைய வசனம் அல்ல, அது உங்கள் வசனம்னு சொல்லி அந்த வசனத்தை விசுவாசிகள் தங்களுடைய என்று சுதந்திரித்து கொண்டாங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வசனம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. சாமி நீங்கள் அதை வச்சுக்கோங்க, எங்களால் அதை கடைப்பிடிக்கவே முடியாது, நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறோம், பரலோகத்துக்கு வர்றோம், நீங்கள் விசுவாசிகளாக இருக்குது எப்படி அதை ஏற்றுக்கிற முடியும் இந்த வசனத்துப்படி செய்யலைன்னா? அப்போ நீங்கள் விசுவாசின்றதே சந்தேகம். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக என்னுடைய இருதயத்தில் கிறிஸ்துவின் வசனம் வாசமாக இருக்க வேணுமே, அப்போ தானே என்னுடைய உடலுக்கெல்லாம் தான் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. கிறிஸ்துவின் வசனம் அது உங்கள் வசனம். சபை பெருக்கத்திற்கு நாமே இடரலாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது கொஞ்சம் கூட கஷ்டமான காரியம். ஒரு சபை பெருக்கத்திற்கு விசுவாசிகளே காரணம் என்று சொன்னால் அது சில சமயத்தில் கொஞ்சம் கடினமாக பேச வேண்டியிருக்கு. கடினமாக பேசி மழுங்கி போயிடக்கூடாது, அதனால் நான் இப்போ கடினமாக பேசலை. ஆனால் 89ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை பாருங்கள், அதுக்கு நீங்கள் தப்ப மாட்டீங்க. அது என்ன? 89ஆம் வசனம் 30ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறோம். அவன் பிள்ளைகள் யார்? தாவீதுடைய பிள்ளைகள் என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால். தாவீது கட்டளைகளுக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயலை, அவனும் மனுஷன்தான், ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்தான். அதுக்கு பின்னால் பிரமாணத்திற்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடந்தால் தான் பைபிள் சரித்திரம். இங்கே பார்த்தீர்களா? என் கட்டளைகளை கை கொள்ளாமல் மீறி நடந்தால், நான் மீறுதலை மிலாற்றினாலும் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன். இதுக்கு யாரும் தப்ப முடியாது. வழங்குச்சா? நீங்கள் விசுவாசி ஆகிட்டா தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த சாலமோன் மீறினானா இல்லையா? மீறத்தான் செய்தா. எதில்? நீ அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், அநேக ஸ்திரீகளை படைச்சான். நீ குதிரைகளை அதிகமாக்க வேண்டாம், நீயும் அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து போயிடுவீங்க, குதிரைகளை அதிகமாக்கினான். அப்புறம் பொன்னையும் வெள்ளியும் மிகுதியாக்க வேண்டாம், பொன்னையும் வெள்ளியும் மிகுதியாக்குனான், மீறினான். இவனுக்கு என்ன பெண்ணா கிடைக்காது? அவன் போய் பார்வோனுடைய குமார்த்தியை திருமணம் பண்ணானே, அப்போ இஸ்ரவேலில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எவ்வளோ மனவேதனையை உண்டாக்குனான். கடைசியில் என்னாச்சு? ரொம்ப 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 பரிதாபம். ஒரு இந்து மனுஷனை போல மாறி செத்து போயிட்டான். அவன் அந்த அஞ்ஞான ஸ்திரீகளுக்காக மேடைகளை கட்டி அவன் அந்த தெய்வங்களை பின்பற்றினான். எனக்கு 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 சிந்திக்கவே முடியலை. ஒரு விசுவாசி கடற்கரை மலனத்தினையான பூமியின் மணலை போல ஞானத்தை பெற்றுக்கொண்டவன், உலக நாடுகளிலிருந்து அவனுடைய ஞானத்தை கேட்க எல்லாரும் போனாங்க, இந்தியாவிலிருந்து கூட போனாங்க. சாலமோனிலும் பெரியவர் என்று ஆண்டவர் இவனை கூட மதித்து சொல்றார். தன் தேவனால சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆரம்பத்தில் அவன் கர்த்தரிடத்தில் அன்பு இருந்தான் சாலமோன் என்று கூட எழுதியிருக்குது. எல்லாம் ஒண்ணுமெல்லாம் பண்ணிட்டானே இந்த பாய்ப்பாய விசுவாசி. நீதிமான் தன் நீதியை நம்பி அக்கிரமம் செய்துட்டானே. கடைசியில் பெரிய வெற்றி வாகை சூடின கடந்த கால சரித்திரத்தில் உள்ளவன் சின்ன சின்ன எதிரிகள் கூட வந்தபோது ஜெயிக்க முடியாமல் அவனுக்கு பின்னால் அவனுடைய ராஜ்யம் டமார்னு உடஞ்சி ரெண்டா போச்சு. பார்த்தீங்களா? மீற காரியம் ஆண்டவர் பொறுத்துட்டு இருப்பார். உடனே யாருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டாருங்க. பாவிகள் விஷயத்திலேயோ பரிசுத்தவான்கள் விஷயத்திலேயோ பைபிளை நீங்கள் படிச்சு பாருங்க. சிலருக்குத்தான் உடனே தண்டனை கொடுத்துருக்கிறார். யாருக்கு? அந்த கோராகு கூட்டத்தாருக்கு உடனே தண்டனை. பொய் சொன்ன அனனியா சப்பிராளுக்கு உடனே தண்டனை.
வேற யாருக்கு உடனே ஆண்டவர் தண்டனை கொடுத்தார்? ஏறதுக்கு கூட உடனே தண்டனை கொடுக்கல. அவனை ரொம்ப நாள் விட்டு வச்சு தான் அப்புறம் அவன் சாகும்போது புழுத்து இறந்தான்னு சொல்லி பைபிள் எழுதிக்குது. அதனால இந்த மீறுகிற காரியம் நாம செஞ்சோம்னா எப்படிங்க சபை வளரும்? நான் மீறி நடக்க எனக்கு உரிமை இருக்குதா? அது யார் சொன்னது? அது பாவியா இருந்தபோது அந்த உரிமை இருந்தது. நான் அந்த உரிமையெல்லாம் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் மீறி நடந்தா அப்புறம் சபையில் பொறுப்புள்ள ஆட்கள் மீறி நடப்பாங்க, சபையில் இருக்கிற எல்லாரும் மீறி நடப்பாங்க. இந்த மீறின சபைக்குள்ள ஆண்டவர் ஆத்துமகள் நம்பி அனுப்புவாரா? அந்த மீறின சபைக்குள்ள வந்து அந்த மக்கள் ஏதாவது ஆசீர்வாதம் பெறுவாங்களா? அவங்க வர்றதை விட வராமல் வேற சபைகளில் அது வேற மார்க்கத்தில் இருந்தால் கூட நல்லது. ஏன்னா கொஞ்ச நாளாவது ஏதாவது நன்மைகளை அனுப்பிச்சிட்டு போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் நம்மை போன்ற சபைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. வசனத்தை மீறாதீங்க. நீங்கள் வசனத்துக்கு மாறணும், வசனம் உங்களுக்கு மாறாது. ஒரு ஆள் போய் செருப்பு வாங்குறார், செருப்பு காலுக்கு பத்தலை, என்ன செய்யலாம்? காலை வெட்டிடலாமா? அப்படி செய்ய முடியாது, காலை வெட்ட முடியாது, செருப்பை தூக்கி போட வேண்டியது. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ அருமையானது. அதுக்கு நாம் மாறணும்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அதுலேயும் பாருங்கள், அந்த அப்போஸ்தலரால் விதிக்கப்பட்ட அந்த சட்டங்களை கைக்கொள்ளும்படி ஒப்புவித்த பொழுது சபைகள் எப்படி வளர்ந்தது? நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகின. டெய்லி அந்த வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சபை வளர வேண்டும். ஒரு உயிருள்ள திருச்சபை. ஆண்டவர் இங்கே இருக்கிறது உண்மை என்றால், அந்த விசுவாசிகள் என்பது உண்மை என்றால், அது நாளுக்கு நாள் வளர வேண்டும். அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார்னு எழுதிக்குதே. அது இங்கே நடந்துருச்சுங்க. எங்கே? 16ஆம் அதிகாரத்தில் நடந்துருச்சு. அப்போஸ்தலர் 16 4ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அது 2ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியம். அது சில வருஷங்களே ஆகிப்போச்சு. அதே காரியம் இப்போ நடக்குது. எப்படி? அந்த அப்போஸ்தலர்கள் அந்த மூப்பர்களை மதித்து கனம் பண்ணி அவர்கள் எங்களிடம் வரையில் வந்து இந்த செய்தியை கொடுத்தாங்களே, இந்த கட்டளைகளை கொடுத்தாங்களே, சட்ட திட்டங்களே. நாங்கள் ஏற்கனவே ஒப்புவிக்கப்பட்டவர்கள் விசுவாசத்திற்கு, தேவனுக்கு, அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு. இப்பொழுதும் இந்த சட்டம் எங்கள் மனுஷீக பார்வையில் பார்த்தா இவ்வளோ சட்டத்தை எங்களால் கடைபிடிக்க முடியாது. எங்களுடைய சுயபலத்தினால், நம்முடைய சுயபலத்தினால் ஒரு வார்த்தை கூட பைபிள் கடைப்பிடிக்க முடியாது. மறந்துடாது. விசுவாசிகளையும் சொல்கிறேன், நம்முடைய சுயபலத்தினால பைபிளில் உள்ள ஒரு வசனத்தை கூட நிறைவேற்ற முடியாது. ஆனால் தெய்வ பலத்தினால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா வசனங்களையும் நிறைவேற்றலாம், நிறைவேற்ற வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பொழுது அனுதினம் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு நாள் கூட சிலுவை எடுக்காமல் அதை வச்சுட்டு போயிடலாம், அடுத்த நாள் வந்து எடுத்துக்கலான்னு இருக்கக்கூடாது. என்றைக்கு அந்த சிலுவையை ஆண்டவர் உங்கள் மேலே வைத்தாரோ, அதுதான் புலம்பல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இள வயதில் கர்த்தருடைய நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. 22 வயசில் பெருமான் இயேசு அவருடைய நுகத்தை என் கழுத்தில் வைத்தார். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. மத்தேயு 11:30 ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதை இத்தனை ஆண்டுகள் நான் பார்த்திருக்கிறேன். சாத்தான் அவனுடைய நுகத்தை என் கழுத்தில் வச்சு கழுத்தே நோகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, குனிஞ்சு நிமிர முடியாத அளவிற்கு நான் பாவியாக கிடந்தேன். ஆண்டவர் அந்த நுகத்தடியை நொறுக்கி போட்டு அவனுடைய கோர பிடியிலிருந்து என்னை விடுவித்து என்னை பரிபூர்ணமான சுவாதீனாக்கி இப்போ இந்த பிரமாணத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இளம் பிராயத்தில் கர்த்தருடைய நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அமைதலாக இருக்க கடவன். இயேசுநாதர் தான் அந்த நுகத்தை என் மேலே வைக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு இயேசுநாதர் வேண்டும், ஆனால் அவருடைய நுகம் வேண்டாம். 4 பேரை போல வாழணும், சுக வசதி வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும். இது என்ன விசுவாசம், இது என்ன கிறிஸ்தவம்னு எனக்கு தெரியல. இந்த கிறிஸ்தவம் ஒன்றுக்கும் ஆகாது. அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம் சிலுவை சுமக்கிறோன்றதை எல்லாரும் பார்க்குறாங்களா? அப்புறம் என்ன கவர்ந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நிறைய வார்த்தைகள் சீசர் 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 என்றே வருதுங்க.
விசுவாசிகளை சீசர் என்று சர்வசாதாரணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லியிருக்கிறான். இன்றைக்கு யாராவது நம்மளை பார்த்து சீசர்னு சொல்கிறாங்களா? எனக்கு அது ஏன் அப்படி விட்டுட்டாங்கன்றது கேள்வி. ஏன் சீசர் நம்ம சொல்லாமல் விட்டுட்டாங்க? நாம் சீசர்லாம் இருந்தால் தான் நம்ம சொல்லுவாங்க. நாம் சீசர்லாம் இல்லையே. நான் உங்களில் அன்பாக இருந்ததை போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருந்தால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாராலும் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் நம்ம மேலே செலுத்தின அன்பை போல உடன் சகோதர மேலே அன்பு செலுத்துகிறோமா? அவங்க வேற, நான் வேற. அவர் என்ன வணக்கம் போடணும், நான் இதுக்கு அவரை வணக்கம் போடணும்? பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, கனம் பண்ணுறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள், சகோதர சிநேகத்தில் பட்சமாக இருங்க. இதெல்லாம் எங்க பைபிளில் தாங்க இருக்கு அந்த வார்த்தை. ஆனால் இந்த வேத நியமித்த ஒப்புவித்த இந்த சட்டங்களை விசுவாசிகள் கை கொள்ளும் பொழுது அவங்க அனுதின வாழ்க்கையில் அவங்களும் வளருவாங்க. ஒவ்வொரு விசுவாசியும் வளருவார். மொத்த சபையாக வளர ஆரம்பிச்சிருவாங்க, பெருக ஆரம்பிச்சிருவாங்க. நாம் பெருகித்தாங்க ஆக வேண்டும். நம்முடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் எத்தனையோ ஆண்டு காலங்கள் நம்முடைய இந்தியாவை பலவேறு மன்னர்கள் ஆண்டாங்க. நம்முடைய நாடு ரொம்ப செழிப்புள்ள நாடாக இருந்திருக்குதான் பைபிள் சரித்திரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். எஸ்தர் புஸ்தகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தி நடந்த சரித்திரம். அகேஸ்வரர் என்ற ராஜா 127 நாடுகளை ஆண்டாரு. அப்போவே இந்தியான்னு சொல்லி 2 வார்த்தை வருது பைபிளில். அதை தமிழில் மொழிபெயர்த்தவங்க இந்தியான்னு போடாம விட்டு போட்டாங்க. அதான் மிஸ்டேக். நம்முடைய பைபிளை இந்தியாவை பற்றி எழுதி பல மன்னர்கள் படையெடுத்து இந்தியாவில் இருந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் அழித்து ஜனங்களை கொத்தடிமைகளாக்கி அப்புறம் குறுநில மன்னர்கள் எழுப்பி அவனும் அட்டையில் தான் பண்ணியிருக்காங்க பல மன்னர்கள். நம்ம இந்தியாவில் ஒருத்தன் செய்ததுனால அவன் நல்லவன் சொல்ல முடியாது. கடைசியில் ஜனங்கள் இதில் தவிச்சு என்ன செய்தாங்க தெரியுமா? என்று தீருமே எங்களுடைய இந்த சுதந்திர தியாகம், என்று தீரும் எங்களுடைய சுதந்திர தாகம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு சுதந்திர தாகம் இருக்குது, அது என்று தீரும். 1948 தீர்ந்தது. ஆனால் இந்த சுதந்திரம் வாங்கி தந்ததுனால தான் இன்றைக்கு எவன் தடி எடுத்தவெல்லாம் தண்டாக்காரன். அதாவது எல்லாத்தையும் கொள்ளையடி, மாநிலத்தை கொள்ளையடி, மத்திய அரசாங்கத்தை கொள்ளையடி, மனுஷனை கொள்ளையடி, கொள்ளு, பெண்களை கற்பழி, சிறு பிள்ளைகள் என்றும் பாராது, சிறு பையன்கள் என்றும் பாராது. இது ஒருவேளை மற்றவங்க ஆட்சி பண்ணினா இது நடந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சுதந்திரத்தினுடைய தாகத்தை பார்த்தீங்களா? ஆனால் விசுவாசிகளான தேவ ஜனங்களுக்கு என்று தீர்வு எங்களுடைய ஆத்ம தாகம் என்று சொல்லி இந்த சபையின் வளர்ச்சியை குறித்து அப்படி பாரப்பட வேணும். அதனால தான் நான் 2014ஆம் ஆண்டு பெரும்பாலும் எங்கேயும் போகாமல் வால்பாறையிலே இருந்து சபையையும் மற்ற இடங்களையும் சுவிசேஷத்தினால சத்தியத்தினால சந்திக்கலாம்ன்ற தீவிரமான எண்ணத்தோடு இருக்கிறேன். என்னுடைய வயது அதுக்கு ஒத்துக்கொள்ளுமான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவகுமார் உண்டு. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் எதையும் சாதிக்க திறமை இல்லவர் அவர். அதனால் அது நடக்கும். ஆண்டவர் அனுமதித்து அடுத்த வாரம் இந்த சபையின் பெருக்கம் விருத்தி அபிவிருத்தியை பற்றி நாம் சிந்திப்போம். கேட்ட இந்த வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். மறுபடியும் கூட இந்த நாளின் மாலையில், காலையில் ஆராதித்து மாலையில் நம்முடைய வசனத்தை கேட்க நாங்கள் கூடி வர அருமையான சந்தர்ப்பம் தாண்டி நமக்கு ஸ்தோத்திரம். வர முடியாமல் போனவர்களுக்கு ஒருவேளை நியாயமான காரணங்கள் இருந்தால் நாங்கள் ஒன்று சொல்ல முடியாது, செய்ய முடியாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையிலிருந்தும் அவர்கள் மனக்கடினத்தினாலே வசனத்தின் பேரில் உள்ள வாஞ்சை இல்லாதனாலே வராமல் இருந்தால் அவர்களால் சபை பாதிக்கப்படுமா என்ற கவலையும் பயமும் கூட எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே, அந்த கவலையும் பயத்தை எங்களை விட்டு மாற்றும். அவர்களை எங்களைப் போல நீர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட நம்முடைய மக்களை ஆசீர்வதியும். இந்த இரவில் எங்களோடும் வந்திருக்கிற மக்கள் தங்களுடைய இடங்களுக்கு பத்திரமாய் போய் சேர அவர்களை வழிநடத்தும். ஜெபம் கேட்டபடியான ஸ்தோத்திரம் மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.